இது வரைக்கும் அபினவ் முகுந்த் பார்த்தீங்கன்னா 3 ஐபிஎல் மேட்சஸ் வந்து ஆடியிருக்காரு. 2 மேட்ச் வந்து சிஎஸ்கேக்காக ஆடியிருக்காரு. ஒரு மேட்ச் வந்து ஆர்சிபிக்காக 2013ல் ஆடினாரு. சிஎஸ்கேல பார்த்தீங்கன்னா இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் இருந்தார். ஆனால் அந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் தான் வந்து சிஎஸ்கே வந்து சான்ஸ் கொடுத்துருக்காங்க. சிஎஸ்கேவால் நிறைய பிளேயர்ஸ் வந்து அழிஞ்சு போயிருக்காங்க. அதில் அபினவ் முகுந்த் ஒரு பெரிய ஆள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்படி கிரிக்கெட்டை வந்து சீக்கிரமாக விட்டு கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அவரோட கமெண்ட்ரி பேஷனை வந்து விட்டே கொடுக்கல. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழில் கமெண்ட்ரி பண்ணிட்டு இருந்த அபினவ் முகுந்த் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் இங்கிலீஷில் வந்து கமெண்ட்ரி பண்ணுறாரு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா சீரிஸ் வந்து போயிட்டுருக்கு. இந்த சீரிஸ் வந்து ப்ராட்காஸ்ட் வந்து அவர் தான் பண்ணுறாரு. ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து பண்ணியிருக்காங்க. ரவி சாஸ்திரி, சுனில் கவாஸ்கர் மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் இப்போ அந்த ஸ்டேச்சரில் வந்து அபினவ் முகுந்த் வந்து வச்சுருக்காங்க அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம். ஸோ அபினவ் முகுந்த் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ரியில் வந்து இன்னும் அடுத்தடுத்த லெவல் போகணும். கிரிக்கெட்டில் விட்டது எல்லாத்தையுமே வந்து கமெண்ட்ரியில் வந்து பிடிக்கணும் அப்படின்னு வந்து நான் வந்து அவருக்கு வந்து வாழ்த்திக்கிறேன். ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு வந்து அபினவ் முகுந்தோட இந்த ஸ்டாட்ஸ் எல்லாம் தெரியும்?